Hi everyone. நான் டாக்டர் மதன்குமார் பெரியசாமி, ஆர்த்தோபெடிஷியன், கன்சல்டன்ட் அண்ட் எம்ஐஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நாமக்கல். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப காமனான ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, எல்லாருமே இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கட்டும், ஸோ ஜென்ரல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ ஏஜ் பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஃபேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெக் ப்ராப்ளம். நெக் பெயின் நிறைய ஊபியில் இப்போ வர கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நெக் பெயினில் வராங்க. அந்த நெக் பெயின் என்னென்ன காசஸ்னால வருது அப்படிங்கிறத மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ராப்பரான பொசிஷன் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணல, இல்லைனா ஏதாவது இன்ஜுரி அடிப்படுறதுனால கூட வரலாம். மசில் ஸ்ட்ரெயின், இப்போ ப்ரொலாங்டாக நம்ம ஒரே பொசிஷன் இப்படி உட்காந்துட்டு நம்ம ஒரே இதில் ரொம்ப நேரமாக இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த நெக் பெயின் வரும். இல்லை பொசிஷன் நம்ம படுக்கிறது தப்பாக கூட இருக்கலாம். சில சமயம் பார்த்தீங்கன்னா பில்லோலாம் நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். பில்லோ வந்து பெரிய பில்லோ வச்சுக்குவோம், சில பேர் பில்லோ இல்லாமல் படுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போதும் நெக் வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரெயின் ஆகும். இது ஒரு மெயின் காஸ். இல்லை உள்ளார எலும்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது வந்து உள்ளார, அது ஒரு ஜாயிண்ட் தான், அதுலேயுமே நிறைய ஜாயின்ட்ஸ் இருக்குது, அதுவுமே தேய ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அல்லது வந்து நம்ம டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஜவ் வந்து வீங்கி, கழுத்தில் இருக்க எலும்புக்கு நடுவில் ஜவ் இருக்கும், அது வீங்கி கழுத்தில் இருக்க நரம்பை வந்து அழுத்தம் ஏற்பட்டதுன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு வலி பரவுறதோ இல்லை கைக்கு வலி பரவுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்றது? ஸோ அப்படின்னா மெயினாக வந்து இந்த நெக் ஸ்ட்ரெயின் ஆகுறது, கரெக்டான பொசிஷன்ல நம்ம ஃபாலோ பண்ணி உட்காருது. அதாவது வந்து நம்ம நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் சிஸ்டம் யூஸ் பண்றவங்க, இவங்ககிட்ட தான் அந்த கம்ப்ளைண்ட் நிறைய வருது. நீங்க ஒரு 1 hour சிஸ்டமோ இதோ யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஒர்க் ஸ்டேஷன் சொல்றோம்ல, அது வந்து ப்ராப்பரான இதுல வந்து கரெக்டாக கை வந்து ரெஸ்ட் ஆயிருக்கணும். சிஸ்டம் யூஸ் பண்றது வந்து கரெக்டான அந்த இதுல வச்சுக்கணும். உங்க சேருங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஸ்பைனோட கர்வேச்சரை வந்து அது மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த உட்காரும் போது நார்மல் சேர்ல உட்காருறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்கொயர் பில்லோ எடுத்து அது பின்னாடி வச்சு உட்கார சொல்லுவேன். ஸோ அது எதுக்குன்னா அந்த கர்வேச்சர், ஸ்பைனோட கர்வேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இன் கேஸ் ஆஃப் ரொம்ப லாங் டிராவல் ஏதாவது பண்றீங்க, அந்த மாதிரி பண்றீங்கன்னா நெக் பில்லோ மாதிரி நீங்க யூஸ் பண்ணணும். படுக்கும் போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், தலைவாணி நான் எப்படி சார் சூஸ் பண்றது, எந்த மாதிரி தலைவாணி வைக்கிறது அப்படின்னு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து நமக்கு சர்விக்கல் பில்லோனே தனியா வருது. ஸோ பாத்தீங்கன்னா அந்த எஸ் ஷேப்டு கர்வேச்சர் பில்லோ இந்த மாதிரிலாம் நிறைய வருது. அது எதுக்குன்னா நெக் பெயின் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நான் அதை ரெகுலரா அட்வைஸ் பண்ணுவேன். உங்களோட பில்லோ எப்படி செலக்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட காதோட டிப்பும் இந்த ஷோல்டரோட டிப்பும் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கணும். ஸோ இன்கேஸ் பெரிய பில்லோ வச்சு படுத்தீங்கன்னா உங்க கழுத்து முன்னாடி போகும்போது பாத்தீங்கன்னா இந்த லைன் வந்து அலைன் ஆகாது. அதே மாதிரி பில்லோ இல்லாம படுக்கும்போது சைட்ல எல்லாம் படுத்தீங்கன்னா கழுத்து வந்து சைட்ல போகும்போதும் இந்த நெக் மசில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். அந்த மாதிரி டைம் தான் என்ன பண்ணோம், நம்ம இந்த கழுத்தும் இதுவும் டிப்பும் ஸ்ட்ரைட் ஆகிற மாதிரி ஒரு பெட்ஷீட் அளவு இந்த ரேஞ்சுக்கு பில்லோ வச்சு படுத்தீங்கன்னா அது ஐடியலா இருக்கும். ஸோ பில்லோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்போ லாங் டிராவல் பண்றீங்கனாலும், இப்போ பைக்ல டிராவல் பண்றீங்க, ஹெல்மெட் போடுறீங்க, இந்த மாதிரி போறீங்கனாலும் 1 hour ஒன்ஸ் வந்து நிறுத்திட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு அப்புறமா போறது பெஸ்டானது. இன்கேஸ் சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து மசில் பெயினோ இந்த நார்மல் இந்த பெயின் இல்லாம உள்ளார வந்து போன்லயோ டிஸ்க்லயோ ப்ராப்ளம் இருக்கலாம். அது டெஃபினட்டா எக்ஸ்ரேஸோ அடுத்த கட்டமா எம்ஆர்ஐ இந்த மாதிரிலாம் தேவைப்பட்டதுன்னா அது டெஃபினட்டா நம்ம எடுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த 90% ஆஃப் த நெக் பெயின் வந்து நம்ம ப்ராப்பரான எக்ஸசைஸ் இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணும் போதே ரிசால்வ் ஆயிருது. எக்ஸசைஸ் நான் எடுத்து என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்றது பரவாயில்ல சார் அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொட்டேஷனல் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணலாம். ஸோ கழுத்தை வந்து முன்பக்கத்துல இருந்து பின்பக்கம் இந்த மாதிரி ஒரு கிளாக் வைஸ்ல இப்படி ஒரு 10 கவுண்ட், அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த ஃபுல் இதுல சின்ன வரைக்கும் தொடர வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 10 கவுண்ட் அந்த மாதிரி. அடுத்து ரெசிஸ்டட் எக்ஸசைஸ். அந்த மாதிரி எக்ஸசைஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கையை வச்சு நம்ம கழுத்தை தள்ளணும். ஸோ நான் கையை எப்படி தள்ளணும், தலையை எப்படி தள்ளணும், ரெசிஸ்டட் இந்த மாதிரி பண்ணிட்டு 5 செகண்ட் வரைக்கும் பிடிக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த மாதிரி ஒரு 5 செகண்டுக்கு, இந்த மாதிரி முன்பக்கம் தள்ளி ஒரு 5 செகண்டுக்கு, இல்ல பின்பக்கத்துல இந்த கை வச்சு பின்னாடி தள்ளக்கூடிய எக்ஸசைஸ் வந்து ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் வந்து இந்த மாதிரி 5 செகண்ட்ஸ்க்கு வந்து 10 கவுண்ட்ஸ் மொத்தமா பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஷோல்டர் மேல தூக்குற எக்ஸசைஸ். கை கீழே வச்சுட்டு ஷோல்டர் நல்லா மேல வரைக்கும் ஸ்குவீஸ் பண்ணிட்டு வச்சிருந்துட்டு திரும்ப கீழே இருக்கிறது. மினிமம் வந்து 10 to 20 கவுண்ட் அந்த மாதிரி பண்ணணும். அடுத்தது வந்து படுத்துட்டு நம்ம தலைவாணி வந்து பின்னாடி வச்சுட்டு தலைவாணியை பின்பக்கத்துல நல்லா அழுத்தம் கொடுத்து ரிலீஸ் பண்றது. இந்த மாதிரி ஒரு 10 to 20 கவுண்ட் இந்த மாதிரி பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கையை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பின்பக்கத்து வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு முன்பக்கம் வருது. அது எதுக்குன்னா இந்த முன்பக்கம் இருக்க மசில ஸ்ட்ரெச் பண்றதுக்கு. இந்த மாதிரி எக்ஸசைஸ் டெய்லியுமே காலையிலேயும் சாயந்தரமும் படுக்கும் போதும் படுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வந்து நெக் பெயின் வந்து நல்லாவே ரிசால்வ் ஆகும். திரும்பவும் என்ன அப்படின்னா ப்ராப்பரான சிட்டிங் பொசிஷன், ஸ்லீப்பிங் பொசிஷன், ப்ராப்பரான எக்ஸசைஸ், கரெக்டான பாடி வெயிட், கரெக்டான லாங் டிராவலா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், கரெக்டான கேப் விட்டு அது பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா நெக் பெயின்ல இருந்து நம்மள அவாய்ட் பண்ணிக்க முடியும்.